திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்கிறாங்க. திமுக என்ற ஒரு கட்சிக்கு நிலையான கொள்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு உண்மையான விஷயம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுகவில் இருந்த இதுக்கு முன்னாடி விலகிய 8 அமைச்சர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் வந்து அமைச்சர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டம் எடுத்துங்க, அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உழைச்ச எத்தனையோ வந்து நல்ல உள்ளங்கள் வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள முன்னிலைமைப்படுத்தாமல் அதிமுகவிலிருந்து கட்சி மாறி வந்தவங்கள உடனே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர் பதவி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து திமுகவினரே வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலேருந்து ட்ராப் பண்ணப்பட்டார். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மேலே போக்குவரத்து ஊழியர்கள் இந்த நியமனம் போட்டதெல்லாம் காசு வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு புகார் இருக்குது. அது காரணமாக தான் அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கிட்டாங்க. அப்புறமும் எம்எல்ஏ சீட் வாங்கினாரு, அப்புறம் ஜெயிச்சாரு. ஆனாலும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கவே படலை. கேஸ் வந்து பெண்டிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் திமுகவில் போன உடனே மாவட்ட செயலாளர், கரூரில் பார்த்தீங்கன்னா போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொள்கை அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்க தோணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆட்சியில் இப்போதைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து நிலையான கொள்கைகள் கிடையாது. காலத்துக்கு தகுந்தமான கொள்கைகள், தினமும் ஒரு சிந்தனைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு நடுநிலையான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து மக்களிடையே இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, தொடர்ந்து ஒரே ஆட்சியில் இருந்தால் எப்படி என்ன ஆகுது அப்படின்ற அந்த காரணத்தினால தான் மாற்றி ஓட்டடிக்கப்பட்டதே தவிர திமுக வரணுன்றதுனால வந்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள், அதுக்கப்புறம் இந்த கடனை இது பண்ணிவிடுவேன், எல்லாருக்குமே 1000 ரூபா கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவால் இதுமாரி சொல்லப்பட்டு தான் வந்தாங்களே கண்டி திமுக ஓட்டு போட்டால் நல்லாட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் ஓட்டு போடல அப்படின்றத இந்த வீடியோ வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கணும்.